லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்திலே 52வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்திலே 52வது வசனத்தை சேர்ந்து நம்ம வாசிக்கலாமா? இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இது யாரை குறித்து சொல்லப்படுகிறது என்று சொன்னால் ஆண்டவரை குறித்து சொல்லப்படுகிறது. கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஏதாவது ஒரு உதவி அவருக்கு தேவையா? அவருக்கு தேவையான்னு கேட்டா கண்டிப்பா அவருக்கு தேவையில்லை. ஏனென்றால் எல்லாம் அவராலே உண்டானது, எல்லாம் அவருடைய கரங்களிலே இருக்கிறது. அவர் அசாதாரணமானவர். அவரால் முடியாதது எதுவும் இல்லை, அவரால் கூடாதது எதுவும் இல்லை. அவர் கூனிய கர்த்தர் நிமிர பண்ணினார், சப்பானிய கர்த்தர் நடக்க பண்ணினார், மரித்தவனை உயிரோட எழுப்பினார், காற்றையும் கடலையும் அதட்டினார். இப்படியே ஆண்டவருடைய அதிசயங்களை நம்ம விவரிப்போமே, ஆனால் அவரால் முடியாதது, அவரால் கூடாதது. அதான் ரொம்ப அழகா ஒரு பரிசுத்தவான் பாடி இருக்கிறார். அவருக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். இயேசுக்கு என்ன தேவை இல்லையாமா? யாரோட உதவியும். ஆனா இந்த உலகத்திலே வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் கண்டிப்பா ஏதாவது ஒரு மனுஷனுடைய உதவி நமக்கு தேவை. நம்ம எல்லாரும் பிறங்கும் போது நம்முடைய அம்மாவுடைய உதவி இல்லை அப்படின்னா நம்ம இந்த உலகத்துல ஜீவனோட இருந்திருக்கவே முடியாது. அம்மாவுடைய உதவி, அப்பாவுடைய உதவி, நம்ம படிக்கும்போது வாத்தியாருடைய உதவி, இப்படியே ஆயிரக்கணக்கான பேருடைய உதவியை பெற்றுதான் நாம் ஒரு மனிதர்களாக வளர்ந்திருக்கிறோம். ஆனா ஆண்டவரை பொறுத்த அளவுல அவருக்கு யாருடைய உதவியும் தேவை, ஏன்னா அவருக்கு எல்லாமே இருக்குது. ஆனா அப்படி இருந்தவராய் இருந்தும் வேதம் சொல்லுகிறது அவர் மனித தயவிலும் அதிகமா என்ன ஆனாராமா? விருத்தி அடைந்தார். ஸோ இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் பேசினார். நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெப குறிப்பு என்னன்னா, மனுஷனுடைய தயவு நமக்கு வேணும்னு நம்ம ஜெபிக்கணும். என்ன தயவு வேணும்? மனுஷருடைய தயவு. ஆனா சிலர் அதை விரும்புறதே இல்லை. எனக்கு யாரு தயவு வேணாம், எனக்கு என்ன இல்லை, எனக்கு பணம் இல்லையா, எனக்கு வசதி இல்லையா. அதான் கடந்த நாட்கள்ல கூட ஒரு சம்பவத்தை சொன்னேன். 5 மில்லுடைய ஓனர், அந்த 5 மில்லுடைய ஓனருக்கு கோடிக்கணக்கான பணம் அவரிடத்துல இருக்கிறது. ஆனா அந்த கோவிட்னால பாதிக்கப்பட்டு டாக்டர் இடத்துல போய் கையெடுத்து கும்பிட்டு, என்னை எப்படியாவது இந்த உயிரை காப்பாத்துங்க, 1 கோடி ரூபாய் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, எனக்கு யாருடைய சிபாரிசும் தேவையில்லை, எனக்கு மக்கள் தேவையில்லை, எனக்கு என் கணவனார் தேவையில்லை, என் மனைவி தேவையில்லை. என் கணவனார் இல்லைன்னா கூட வாழ்ந்துருவேன், என் மனைவி இல்லைன்னா நான் வாழ்ந்துருவேன், எனக்கு அம்மா அப்பா இல்லைன்னா வாழ்ந்துருவேன், என் மேனேஜர் இல்லைன்னா வாழ்ந்துருவேன், இந்த வேலையெல்லாம் இன்னொரு வேலை, இந்த மேனேஜர்லாம் இன்னொன்னு. அப்படி என்று உங்கள் மனதிலே நீங்கள் நினைப்பீர்களே, ஆனால் நான் சொல்லுவேன், கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறதுன்றது வேற. ஆனா இந்த உலகத்துல பிறந்த நம்ம எல்லாருக்குமே மனுஷனுடைய கண்கள்ல தயவு இருந்தாதான் நிம்மதியான ஒரு வாழ்க்கை என்ன பண்ண முடியும்னா வாழ முடியும், இல்லைன்னா வாழ முடியாது. மனுஷனுடைய தேவனுடைய கண்கள்ல தயவு நமக்கு கண்டிப்பா தேவை. நம்ம ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் நமக்கு தயவை தருவார். ஏன்னா ஆண்டவர் தயவிலே பெருத்தவர், அவருடைய தயவு நமக்கு கிடைக்கும். நீங்க அழகா இருந்தாலும் கிடைக்கும், நீங்க அழகு இல்லைனாலும் கிடைக்கும், நீங்க ஜெபம் பண்ணாலும் கிடைக்கும், நீங்க ஜெபம் பண்ணாட்டும் கிடைக்கும். தேவ தயவு உங்களுக்கு எப்படி வேணாலும் கிடைக்கும். அவர் தாராள பிரபு அல்லவா? அதனால உங்களுக்கு தயவு வேணும்னு தேவைப்படுச்சா கர்த்தர் தயவு தருவார். ஆனா மனுஷனுடைய தயவு அப்படி கிடையாது. சிலர் தயவு பாராட்டும் போது ஆட்களை பார்த்து, அழகை பார்த்து, கலரை பார்த்து, இப்படி பார்த்து தான் நிறைய பேர் மனுஷங்களுக்கு மேல தயவு பாராட்டுறாங்க. அப்போ நமக்கு நிறைய பேருக்கு அது எதுவுமே இருக்காது.
நான் அழகுலையும் இல்லை, படிப்புலையும் இல்லை, வசதியிலையும் இல்லை, பின்னணியும் இல்லை. எப்படி என்ன நேசிப்பாங்கன்னா, ஆண்டவரிடத்துல இந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிக்கும் போது நான் நம்புறேன், மனுஷனுடைய தயவை ஆண்டவர் நம்மேல் திரும்ப பண்ண வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே, மனுஷனுடைய கண்களிலே எனக்கு தயவை தாரும். 2006 வருஷம் என்று நினைக்கிறேன். 2006 வருஷம் ஒரு மிகப்பெரிய ஒரு கேஸ் என் மேல இல்லை 2009 வருஷம் என் மேல ஒரு பெரிய கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டது. அப்போ அந்த கேஸ் போலீஸ் ஸ்டேஷன், ரத்னபுரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருச்சு. அந்த ரத்னபுரி போலீஸ் ஸ்டேஷன்ல யாரையுமே எனக்கு தெரியாது. இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிட்டு நீங்க கரெக்டா ஸ்டேஷனுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு விரோதமாய் அந்த கேஸ் கொடுத்தவங்க ஒரு பெரிய டீம், கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு மேல இருப்பாங்க. அவங்க தான் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் தான். அது அந்த இந்து சமயத்தில் உள்ள ஒரு ஆர்கனைசேஷன் தான் அந்த கேஸை ஃபைல் பண்றாங்க. அப்போ அவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர்கிட்ட சொல்றாங்களாமா, இப்பவே கூப்பிடுங்க, இப்பவே கூப்பிடுங்க, அது என்னன்றதை நம்ம பேசி தீர்த்துக்கலாம், நம்ம பார்த்துக்கலாம். ஆனா அங்க இருந்த ஒரு நபர் என்ன சொல்றாருன்னா, அவங்கள்ட்ட இப்ப கூப்பிட முடியாதியா, அவரை இப்ப கூப்பிட முடியாதியா, நான் கூப்பிட்டு நான் விசாரிக்கிறேன், விசாரிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லி மாலையில சாயந்தரமா நீங்க வாங்கன்னு சொல்லி, அப்பவே இப்ப வர வேண்டாம், சாயந்தரம் வாங்கன்ற. நான் சாயந்தரமா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது அந்த போலீஸ்காரர் யாருன்னே எனக்கு தெரியாது. ஆனா என்ன பார்த்தவொன்னு சொல்றாரு, சார் இந்த மாதிரி உங்க பேர்ல கேஸ் கொடுத்தாங்க, உடனே வர சொன்னாங்க, நீங்க உடனே வந்தா ஒருவேளை யாராவது உங்களை அடிச்சிருவாங்களோ, உங்களை அடையாளம் தெரிஞ்சு வச்சுட்டு பின்னாடி உங்களை தாக்கிடுவாங்களோன்னு நினைச்சு என் மனசுல உங்க மேல ஒரு சின்ன இறக்கம் வந்துருச்சு. அதனாலதான் உங்களை சாயந்தரம் வர சொன்னேன். காலையில வந்திருந்தா ஏதாவது ஒன்று பிரச்சனை நடந்திருக்கும். இப்போ கரெக்டா கோர்ட்டுக்கு இந்த கேஸ் போயிருச்சு, இனி இவங்களுக்கும் உங்களுக்கு எந்த டீலும் இல்லை, நீங்க கோர்ட்ல பாத்துங்க அப்படின்னு சொல்லி என்ன அவர் கோர்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணாரு. அப்பதான் நான் நம்புறேன், கண்ணுக்கு தெரியாத ஒரு நபரை ஆண்டவர் அவருடைய கண்களில் கிருபை தயவு கிடைக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அது ஆண்டவர் தான் அங்க செஞ்சாரு. அதே போல எந்தெந்த இடத்திலெல்லாம் நீங்கள் நிற்கிறீர்களோ, நீங்க என்ன சொல்லணும்னா, உங்களை பார்க்கிற எல்லாருடைய கண்களையும் உங்களுக்கு என்ன கிடைக்கணும்னா தயவு கிடைக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு முகத்தை எனக்கு தாங்கப்பா, அந்த மாதிரி ஒரு குணத்தை எனக்கு தாங்கப்பா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு தாங்கப்பா. என்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களையும் எனக்கு என்ன கிடைக்கணும்னா தயவு கிடைக்கணும். இது ஒரு முக்கியமான ஜபம், இது ஒரு முக்கியமான ஜபம். பாருங்க, சிலர் இந்த வீட்டில் பொருட்கள் கொண்டு கொடுப்பாங்க பாருங்களேன், அக்கா வேணுமா, அண்ணா வேணுமா அப்படின்னு. நம்ம தூரத்துல என்ன பொருள்னு பார்க்காமலே வேணாப்பா 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 அப்படின்னு அனுப்பிடுவோம். ஆனா சில பொருளை மட்டும் நம்ம வாங்க வேண்டாம்னு நினைச்சா கூட நம்ம வாங்கிடுவோம். ஏன் அப்படின்னா, அந்த கொண்டு வர்ற நபர் மேல நம்ம அறியாமலே என்ன வரும் அப்படின்னா, ஒரு இறக்கம், கண்டிப்பா இவன் உண்மையாதான் இருப்பான், உண்மையாதான் இருப்பான் அப்படின்னு சொல்லி வாங்கிடும். இதுக்கு பேர் தான் மனுஷனுடைய கண்களிலே தயவு. ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, எனக்கு ஆண்டவரே, மனிதனுடைய கண்கள்ல தயவை இனி எந்த இடத்துல நான் போனாலும் ரிஜெக்ட் ஆகி திரும்பி வரவே கூடாது. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, சில இடங்களிலே மனிதனுடைய தயவு நமக்கு கிடைக்குமானால் நமக்கு நிறைய ஆசீர்வாதமான பண உதவிகள், பொருள் உதவிகள் இப்படி நிறைய கிடைக்கும். எப்பவுமே உங்க மனசுல ஒருத்தரும் மனுஷன் வேண்டான்னு நினைக்க கூடாது. ஹலோ, இவனால எனக்கு என்ன லாபம் அப்படின்னு நினைச்சிடவே கூடாது. நம்ம சில நேரத்தில் என்ன பண்ணோம், இவன் சல்லிப்ப, இவனால நமக்கு என்ன லாபம் வேண்டி கிடக்குது, போடா அப்படின்னு அவனுக்கு எதிராய் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்க சண்டை போடணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் முன்பாகவும் ஒண்ணு மட்டும் நினைக்கீங்க, இவனால என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு ஒரு லாபம் வரும்னு நினைக்கீங்க. கண்டிப்பா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க. நீங்க சண்டை போடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவனால நமக்கு என்ன ஆக வேண்டியது இருக்குது அப்படின்னு நினைக்கிறதுனால தான் நமக்கு அவங்க மேல சண்டை போட வரும். இல்ல, எல்லாரும் ஒரு நாள் நமக்கு கண்டிப்பாக பயன்படுவார்கள், ஏதோ ஒரு விதத்துல, ஏதோ ஒரு விதத்துல. அதனால நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஆண்டவரே, மனுஷனுடைய கண்கள்ல எனக்கு தயவை தாரும். ஆமேன்னு சொல்லுங்க. இஷ்டப்படுறீங்களா? விருப்பப்பட்டாதான் கிடைக்கும். வாஞ்சையின் அளவுதான் சொல்லுங்க.
வரங்களின் அளவு. ஆமேன் சொல்லுங்கள். அந்த மாதிரிலாம் ஜெபம் பண்ணணும். பெர்க்மன்ஸ் மாதிரி ஒரு முகத்தை தாங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். ஆமேன். என்ன அப்படி இருக்கீங்க? அந்த மாதிரி பரிசுத்தவான்களை சொல்லி இந்த மாதிரிலாம் என்ன மாற்றுங்க ஆண்டவரே, இந்த மாதிரி என்ன பேச வைங்க ஆண்டவரே. இது பலிபீடத்திலிருந்து நான் சொல்லுகிறதெல்லாம் என்னுடைய பர்சனலான ஜெப குறிப்பு தான். இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். ஊழியத்திற்கு வர்றதுக்கு முன்பாக ஒவ்வொரு பரிசுத்தவான்களையாய் அவங்களுடைய செய்தியை கேட்டு அவங்கள சொல்லி இந்த மாதிரி நான் பேசணும் ஆண்டவரே, இந்த மாதிரி நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே, இந்த மாதிரி எல்லாருக்கும் பிடிச்சது மாதிரி நடக்கணும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஜெபங்கள் எல்லாம் இன்றைக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறத நான் பார்த்துட்டே இருக்கிறேன். அதனால நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. கையை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எங்க போனாலும் எல்லாருடைய கண்களையும் நமக்கு என்ன கிடைக்கணும்னா தயவு. ஆமென் சொல்லுங்க. 2 கையை மேல உயர்த்தி, ஆண்டவரே, கர்த்தரே, ஆண்டவருக்கே மனுஷ தயவு தேவைப்படுமானால் கர்த்தரே மனித தயவை விரும்புவாரே. ஆனால் இந்த ஜபத்துல இருக்கிற நம்ம விரும்ப கூடாதா? கைய மேல உயர்த்தி, ஏசப்பா, மனிதர்களுடைய தயவு எங்களுக்கு கிடைக்கட்டும் சொல்லுங்க. ஆண்டவரே, மனுஷனுடைய தயவு எங்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே, மனுஷனுடைய தயவு எங்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. முழு இருதயத்தோட கேளுங்க. எங்களுக்கு நாங்க போகிற இடத்துல எல்லாம், நாங்க நிக்கிற இடத்துல எல்லாம், அந்த மேனேஜர் எவ்வளவு கொடுமையானவரா இருந்தாலும் ஆண்டவரே, அது எவ்வளவு முரடனா இருந்தாலும் எங்களுக்கு அந்த தயவு வேணும்னு சொல்லி கையை உயர்த்தி, எல்லாருடைய கண்களிலும் தயவு. ஹல்லேலூயா. எங்களுக்கு அந்த தயவு வேணும்பா. எங்களை பார்க்கிற எல்லாருடைய கண்களையும் தயவு வேணும்பா. தலைவர்களுடைய கண்களை தயவு வேணும் ஆண்டவரே. ஆபீசர்ஸுடைய கண்களை எங்களுக்கு தயவு வேணும். எங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய கண்களை எங்களுக்கு தயவு வேணும். ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தினுடைய காரியமாய் நாங்கள் எந்தெந்த இடத்திலெல்லாம் போய் நிற்கிறோமோ அங்கெல்லாம் தேவனுடைய தயவு எங்கள் மேல கிருபையாய் வருவதாக. ஹல்லேலூயா.